சிறிய தீமைகள் என்கின்ற தலைப்பில் நம்ம மத்தியில் உரைநிறுத்த இருக்கிறார்கள். அவரை அன்போடு உரைநிறுத்த வருமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم من يضمن لي ما بين ظهريه وما بين رجليه أضمن له الجنة. وقال رسول الله صلى الله عليه وسلم إنكم لتعلمون أعمالا في عددكم من الشعر في عينكم ولكن على عهد رسول الله صلى الله عليه وسلم من الموبقات. இல்லாமல்ல அல்லாஹு தாலாவின் இடையிலே இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் ஆகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் நம் உயிரிலே மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இவ்வுலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றலோட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு தாலாவினர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், இசங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் விட்டு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தனி சிறப்போடு விளங்குவதை நாம் பார்க்க முடிகின்றது. மற்ற மதங்கள், இசங்கள் எல்லாம் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதோடு நின்று விடுகின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவன் அப்படி வாழாவிட்டார் என்று சொன்னால் நாளை மறுமை என்று ஒன்று நாள் இருக்கின்றது. அந்த நாளில் அதற்குரிய பிரதிபலனை அவன் கண்டிப்பாக பெறுவான் என்று விளக்கமாக பட்டியலிட்டு நம் கண் முன்னால் என்ன செய்கின்றது, கொண்டு வந்து காண்பிக்கின்றது. ஆனால் மற்ற மதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்க முடியாது. எந்த இடத்திலும் தேடி பார்த்தாலும் சரிதான், எதுவுமே கிடைக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதை ஒரு நம்பிக்கையாகவே வைத்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படி நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கின்றோமோ அதே போல மலக்குமார்கள், வேத புத்தகங்கள், தூதர்கள், மறுமை நாள் என்றொன்று இருக்கின்றது என்பதையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். விதி அது நல்லதாயினும் கெட்டதாயினும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப விதி மறுமை நாள்னு ஒண்ணு இருக்கின்றது. அந்த மறுமை நாள், அந்த நாளில் என்ன நடக்கும், அந்த நாளில் அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட விசாரணையை செய்வான் என்பது கூட வெட்ட வெளிச்சமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் அப்படியே நமக்கு கண் முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலா படம் பிடித்து காட்டுகின்றார்கள். அப்ப இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எப்படி நமக்கு வாழ கற்று தந்திருக்கின்றார்களோ, எப்படி வாழ சொல்லி இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால்
நாளைக்கு மறுமையில் விசாரணைக்காக வேண்டி நாம் நிற்கின்ற பொழுது நாம் என்னென்ன செய்தோமோ அதை அப்படியே பட்டியலிட்டு நமக்கு கண் முன்னால கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா காமிப்பான். அது ரொம்ப சிம்பிள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை வாழ வைத்து அவன் எப்படி வாழ்கின்றான் என்பதை கண்காணிப்பதற்காக வேண்டி நமக்கு ஒரு மெமரி கார்டை வச்சிருக்கிறான். நாம கம்ப்யூட்டர்ல பாக்குறோம் அல்லது சாதாரண ஒரு மெமரி கார்டு, ஒரு போன் பாக்குறோம், இத்தனை சைஸ் தான் இருக்குது. ஒரு போனும் ஒரு 3 இன்ச் 2 இன்ச் கூட இருக்க மாட்டேங்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களை அப்படியே அடக்கி வச்சுக்கலாம். 32 GB 64 GB என்று இத்தனை இன்ச் செல்போனுக்குள்ள நாம என்ன செய்யறோம், உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் கொண்டு வந்து வச்சிடறோம். அதே போல நம்முடைய உடம்புக்கு 6 அடி இருக்கிறான் 5 அடி இருக்கிறான் என்று சொன்னால் இவன் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரை என்னென்ன செய்கின்றானோ, நொடிக்கு நொடி, நிமிஷத்திற்கு நிமிஷம், மணிக்கு ஒரு என்ன செய்கின்றானோ அத்தனை விஷயங்களும் நம்முடைய மெமரிக்கல்ல அப்படியே அல்லாஹ் தஆலா சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்ற பொழுது கத அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உலுகிஹி, அவனுடைய கழுத்தில் ஒரு ஏட்டை நாம் தொங்க வைத்திருக்கின்றோம். ஏடு அல்லாஹ் தஆலா நம்முடைய கழுத்துல வச்சிருக்கிறான். இந்த ஏடு என்ன செய்யும், நாம் என்னென்ன நடக்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம், என்ன நினைக்கின்றோம், எதை தவறுதலாக பிரயோகப்படுத்துகின்றோம், எதை நன்மையாக செய்கின்றோம், இப்படி அனைத்து விஷயங்களையுமே அந்த ஏட்டில் அல்லாஹ் தஆலா சேவ் பண்ணி வச்சிருக்கிறான். நாளைக்கு மறுமை நாள்ல வந்து நிற்கின்ற பொழுது அந்த ஏட்டை தூக்கி தான் கையில கொண்டு கொடுப்பான். அந்த ஏட்டை தூக்கி தான் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா நம்முடைய கையில கொண்டு தருவான். யாரும் ஏமாத்த முடியாது. மெமரி கார்டுல ஒரு விஷயத்தை சேவ் பண்றோம், இன்னைக்கு பயான் நடந்த நிகழ்ச்சிகளை சேவ் பண்றோம். நாளைக்கு வந்து நின்றுகிட்டு இல்ல இவர் பயான் பண்ணல வேறொரு நாள் பயான் பண்ணாரு சொல்லுவோமா? சொன்னின்றான் என்று சொன்னால் படத்தை போட்டு காட்டுவோம். நேற்று பொழுதுல பாரு, அன்றைய அங்க உள்ள விஷயம் எப்படி இருக்கும், டேட்டு, டைம், வருஷம், நிமிஷம் எல்லாம் அப்படி இன்க்ளூடிங்கா இருக்கும். 7:05 இங்க நிக்கிறான 7:10 ரோட்டில் நின்ன அப்படி காட்டும். டைம் முதல் அப்படி செய்யும், அப்படி காட்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதை செய்தாலும் அது அப்படியே அங்க ரெக்கார்டு ஆகிக்கிட்டே இருக்குது. நம்முடைய மெமரி கார்டு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், சேவ் பண்ணி கொண்டே இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, இதற்கு மேல கண்காணிக்கிறதுக்கு 2 மலக்குமார்களை வச்சிருக்கிறான். கிராமன் காத்திபின், சங்கை மிக்க எழுத்தாளர்கள் 2 பேர் என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் தஆலா, வலது புறமும் இடது புறமும் தூக்கி வச்சிருக்கிறான். அதுல சேவ், அதுக்கு மேல உறுதிப்படுத்துறதுக்கு 2வது அத்தாட்சியாக 2 மலக்குமார்களை கொண்டு என்ன செய்யறான், சேவ் பண்றான். அதுக்கு மேல அவனும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் அவன் என்ன ஒரு மனிதன் எதை செய்தாலும் அதை ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதுல மாற்று கருத்து கிடையாது. இது நம்ம தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் நாளைக்கு மறுமையில வந்து கண் முன்னால் நமக்கு போட்டு காட்டுவான். அந்த விசாரணை எப்படி இருக்கும், இப்படி கொண்டு வந்து தந்துட்டானா இல்லையா? நாம இந்த உலகத்தில் சில விஷயங்களை செய்யறோம். அப்படி செய்கின்ற பொழுது அது சின்னதா பெரியதான்னு சொல்லி பாக்குறது கிடையாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நண்பர்களாக குழுமி இருந்தோம் என்று சொன்னால் அங்க ஏச்சுக்கள் வரும், பேச்சுக்கள் வரும், கோபதாபங்கள் வரும். இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் எப்படி நினைக்கிறோம், இது ஒரு ஃப்ரெண்ட்லியா உள்ள விளையாட்டு, இது ஃப்ரெண்ட்லியா நாம செய்கிறோம் அப்படி நாம நினைக்கிறோம். ஆனால் இது கூட நம்முடைய ஏட்டில் பதிவு செய்யப்பட்டு நாளைக்கு மறுமையில கொண்டு வந்து என்ன செய்வோம், அல்லாஹ் தஆலா நிறுத்தி காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வந்து அந்த தோழர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னக்கும் லதஅலமூன அமாலன், நீங்கள் சில செயல்களை செய்கின்றீர்கள். அந்த செயல் எப்படிப்பட்ட செயல், ஹிய அதக்கும் மின ஷாயிரி ஃபி ஐனிக்கும், உங்களுடைய கண்களுக்கு அது முடியை விட லேசானதாக தெரிகின்றது. முடிக்கு மதிப்பு இருக்குமா? எந்த விதமான மதிப்பு இருக்காது. கடைக்கு போகணும்னு சொன்னா வெட்டி கொடுத்து நம்ம தான் காசு கொடுக்கிறோம். பொருளை வாங்கிட்டு அவன் என்ன செய்யறான், நம்மள்ட்ட காசு வாங்கிக்கிறான். அவன் முடி வந்து ஒரு வேல்யூவான பொருள் கிடையாது. அது இந்த மாதிரி இந்த செயல் எப்படி இருக்கும், ரொம்ப லேசா இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு வேல்யூவான பொருள் மாதிரி இருக்காது. ஒரு கொள்ளை அடிக்கிறான், அதை பெரிய தப்புன்னு சொல்லுவோம். ஒரு கொலை செய்யறான், அது பெரிய தப்புன்னு சொல்லுவோம். அல்லது வந்து திருடுறான், அது ஒரு பொம்பளையை கேலி பண்றான். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம தப்புன்னு விளங்கிருக்கிறோம். இந்த சின்ன சின்ன செயல்கள் இருக்குதா இல்லையா, இது பெருசா நம்ம விளங்க மாட்டேங்கிறோம். அதனால என்ன ஆகுது, நண்பர்களுக்குள்ள பேசுகின்ற பொழுது நாம என்ன செய்யறோம், கேலியாக சில வார்த்தைகளை பேசுறோம். நாம எப்படி நினைக்கிறோம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அப்படி நாம நினைக்கிறோம். இந்த மாதிரி செயல்களை தான் சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சில செயல்களை செய்கின்றீர்கள், அதற்கு
உங்களுடைய கண்களுக்கு அது எப்படி தெரிகின்றது? முடியை விட லேசானதாக தெரிகின்றது. ஆனால் நாங்க அல அஹதி ரசூலுல்லாஹ் குன்னான நவுது அல அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் நாங்கள் அதை எப்படி பார்த்தோம் தெரியுமா? மினல் மூபிகாத், சபிக்கக்கூடிய பாவங்கள். அதெல்லாம் நாளைக்கு மறுமையில வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய கேட்டகரி அப்படி குறைச்சிரும். நம்முடைய கேட்டகரிய அப்படி குறைச்சிரும். மறுமையில சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு போய்விடும் என்று என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. உண்மையிலே அது உண்மைதான். உண்மையிலே எப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கண் முன்னால பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையாகத்தான் தெரிகின்றது. நண்பர்களுக்குள்ள பேசணும், கோவப்படுவாங்க, கேள்வி விளையாட வச்சா அப்படி சொல்லி என்ன செய்வோம்? சும்மா கேலிக்கு தானே செஞ்சோம், பண்ணோம், பண்ணிதானடா அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? சிரிச்சு பேசுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மையலுமனி மாபைன லஹியஹி வ மாபைன ரிஜ்லைஹி. யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும், இரண்டு தாடைன்னா இந்த ரெண்டு தாடை, இதுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ அது மனுலகுல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன்? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மூல கர்த்தாவா இருக்கின்றது என்ன தெரியுமா? இந்த நாக்கு தான். அடுத்தவனை பத்தி புறம் பேசுறது, பொறாமை பேசுறது, இப்படி எல்லா விஷயத்திற்கும் மூல காரணம் கோவப்பட்டு பேசுறது, வார்த்தைகளை விடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணம். அதான் தமிழோட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் அசையும். நாக்கில் எலும்பு இருக்கா செய்து அது எப்படி வேண்டுமானாலும் அசைக்கலாம். கையை செய்ய முடியாது, எப்படி வேண்டுமா அசைக்க முடியாது, பின்னால கொண்டோனா உடஞ்சு போயிடும். அப்ப நாக்கு எப்படி நரம்பு தானே, அது ரொம்ப சதையால் ஆனது தானே, அது எப்படி வேண்டுமானாலும் என்ன செஞ்சுக்கலாம், அசைச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. அதே போல வார்த்தைகளை கொட்டி விட்டோம் என்று சொன்னால் அள்ள முடியாது. சில்லறையை கொட்டினா அள்ளிடலாம், சில்லறை கடை கொட்டி வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் சேர்த்து அள்ளிடலாம். வார்த்தையை கொட்டுதான் சொன்னா அள்ள முடியாது. திருக்குறள் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னால் தீயினால் சுட்டவன் உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டவடு. ஆனா தீயினால ஒருத்தன் சுட்டுட்டா ஒருத்தன அது ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் கூட அது ஆறிடும். நாவினால் சுட்டவடு. ஒரு மனுஷனை கெட்ட வார்த்தையில பேசிட்டோம்னு வச்சுங்களேன், பரம்பரையா பகை இருக்கும். கிராமங்கள்ல பார்க்கலாம், வெட்டு குத்து நடக்கும். எதுக்குடா வெட்டு குத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஏச்சு பேச்சுக்கிட்டேன், இவனை பத்தி அவன் பேசியிருப்பான், அவனை பத்தி இவன் பேசியிருப்பான். சண்டையுடைய மூலகத்தா பார்த்தோம்னு சொன்னா பரம்பரையா இருக்கும். இப்படி எதனால இந்த தீமைகள், இந்த கோபதாபங்கள் ஏற்படுகின்றது? இந்த நாக்கினால்தான் ஏற்படுகின்றது, வார்த்தைகளால. அது எப்படி நாம என்ன செய்யறோம்? பேசிடுறோம். அப்ப கேட்கலாம், இதுல என்ன இருக்குது, என் நண்பர்களுக்குள்ள ஜாலியா தானே விளையாடுறோம் அப்படின்னு நாம நினைக்கும். ஆனால் என்ன நிலைமை தெரியுமா? இங்க நமக்கு தெரியாது. நண்பர்களுக்குள்ள ஜாலியா பேசிக்கொண்டு நாம் சந்தோஷமா இறங்கி விடுவோம். ஆனால் ஒருவன் இன்னொருவனை பேசுகின்ற பொழுது அவனுடைய மனம் புண்படுமா இல்லையா? அவன் உண்மையிலே மன்னிச்சுட்டானா அல்லது மன்னிக்கலையா? யாருக்கு தெரியும்? வெளிப்புறத்தில் நம்மிடத்திலே சிரிச்சு பழகுவான், பிரச்சனை இல்ல அப்படின்ட்டுவான். உள்ளுக்குள்ள வச்சிருப்பான், என்னைக்கா ஒரு நாள் சமயம் நமக்கு வராம செய்யும். உள்ளுக்குள்ள அந்த ஆதங்கத்தை என்ன செஞ்சிருப்பான்? மூடி வைத்திருப்பான். இந்த உலகத்தில் அதற்குரிய பழியை அவன் வாங்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில வருவான். மறுமையில எந்த நிலைமையில் நிற்பான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் சொல்கின்றார்கள், மனில் முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்றால் யார் என்று கேட்கின்றார்கள். முஃப்லிஸ் என்று சொன்னால் அரபு வார்த்தை, நஷ்டவாளி. நஷ்டவாளி யார் என்று என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்ப சஹாபாக்கள் நஷ்டவாளின்னு நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான், தூட்ட போட்டு ஆரம்பிச்சான், கடைசியில எதுவுமே இல்ல, கையில மிஞ்சல, கடை இழுத்து மூடிட்டு போயிட்டானா இல்லையா? இவங்க வியாபாரத்தை நஷ்டப்பட்டா நாம சொல்லுவோமா இல்லையா? இந்த மாதிரி சஹாபாக்கள் சொல்றாங்க, மல்லா திருகம் வலா தீனார். யாரிடத்தில் திருகமோ தீனாரோ இல்லையோ அவன் தான் நஷ்டவாளி என்று என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்னா அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நஷ்டவாளி அவன் கிடையாது. நஷ்டவாளி யார் கிடையாது? அவன் கிடையாது. யார் நஷ்டவாளி தெரியுமா? நாளைக்கு மறுமைக்கு வருவான். மறுமையில வந்தான் என்று சொன்னால் சாதாரண நிலைமையில வரமாட்டான்.
பூமி நிறைய நன்மைகளை சுமந்து கொண்டு வருவான். எப்படி வருவான் அவன்? பூமி நிறைய நன்மை. இந்த பூமி எவ்வளவு பெருசு, அது முழுவதும் நன்மைகளை சுமந்து கொண்டு என்ன செய்வான்? முதுகுல தூக்கிட்டு வருவான். அப்ப அந்த மாதிரி வந்தான் என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? போயிடலாம் ஈஸியா, கதவை திறந்து விட்டான்னு சொன்னா சொர்க்கத்துக்குள்ள ஈஸியா போயிடலாம் அப்படி அவன் நினைக்குவான். அவன் எப்படி நினைக்குவான்? விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு, கடைசி ஒரு விசாரணை தானே, நன்மை உலான இருக்குத அப்படி அவன் நினைக்குவான். நினைத்து கொண்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு போகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அங்க ஒரு கேட்ட போடுவான், இன்னும் ஒரு விசாரணை இருக்கு, பாக்கி இருக்குது. அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? யாரோ தெரியாத மூணாவது ஆள் கிடையாது. அவனோடு பழகிய, அவனோடு பேசிய, அவனோடு படுத்து உருண்ட, ஒரே பெட்ஷீட்ல படுத்து உருண்ட அவனுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் அவனுடைய சகோதரர்கள் அங்க வந்து நிற்பாங்க. இவனும் அவனை பார்ப்பான், அவர்களும் இவனை பார்ப்பாங்க. நல்லா தெரியும். அவ தெரிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான், என்ன பிரச்சனை? அப்ப அவர் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ், ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்ன இவன் அடிச்சுட்டான் அன்னைக்கு, அதற்குரிய பிரதிபலனை இந்த உலகத்தில் நான் அடையவே இல்லை. அவன் சொல்லுவானா, என்னடா சும்மா கேலிக்கு தானடா அடிச்சேன், நண்பன் தானடா இப்படி என்ன அவன் கேட்குவான். உலகத்திலே நீ அதற்குரிய பிரதிபலனை பெற்றிருந்தேன்னு சொன்னா நான் தந்திருப்பேன், அந்த கூலியை தந்திருப்பேன் என்று அவனிடத்தில் அவன் கேட்பான். நான் பெறலையே. அவ அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவனிடத்தில் இருந்து அந்த நன்மைகளை எடுத்து யார் முறையிட்டானோ அவனுக்கு என்ன செய்வான்? கொடுத்து விடுவான். தூக்கி என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்துருவான். அவன் போயிருவான். அடுத்து ஒருவன் வருவான், யா அல்லாஹ் என்ன இந்த மாதிரி கேலி பேசுனா, கிதா இந்த மாதிரி செஞ்சான். உடனே என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா அவனிடம் இருந்து நன்மைகளை எடுத்து இவனிடத்திலே கொடுத்து விடுவான். அவனும் சொர்க்கத்திற்கு சென்று விடுவான். இப்படி முறையிட்டவர்கள் எல்லாம் வந்து 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 நன்மைகளை பெற்றுக் கொண்டு சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். கடைசியில பார்த்தேன்னு சொன்னா பூமி நிறைய நன்மைகளை சுமந்து கொண்டு வந்தவன் அங்கு எந்தவித நன்மையும் இல்லாமல் வெற்று மனிதனாக, எந்தவித நன்மையும் தீமையும் இல்லாதவனாக வெற்று மனிதனாக அங்கே நிற்பான். இன்னொரு கூட்டம் அங்கே இருந்து கொண்டே இருக்கும் விசா முறையிடுவதற்காக வேண்டி. என்ன நடக்கும்? நன்மையெல்லாம் தீர்ந்தாச்சு. கடைசியில் என்ன நடக்கும்? திரும்ப முறையிடுகின்ற பொழுது அவனிடத்தில் இருந்த அந்த தீமைகளை எடுத்து இவனுக்கு அல்லாஹ் தஆலா தூக்கி போடுவான். கணக்கு தேடி பண்ணணுமா இல்லையா? வரவும் செலவும் ஒன்னாயிரம் பிறகு இன்னும் பைசா இருந்துச்சுன்னு என்ன செய்ய முடியும்? கிரெடிட் வாங்கத்தான முடியும். தூக்கி என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா தூக்கி கொடுத்து கொண்டிருப்பான். பூமி நிறைய நன்மைகளை சுமந்து கொண்டு வந்தவன் அங்கே பூமி நிறைய நன்மைகளை தீமைகளை சுமந்து கொண்டு நரகத்திற்கு செல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டிவிட்டு முஃப்லிஸ், இவன் தான் நஷ்டவாளி. வியாபாரத்தை தொடங்கினா கையில 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் திரும்ப வச்சிருந்தான். அட ஒரு வருஷம் கழிச்சு கையில எவ்வளவு வச்சிருக்கிறான்? 5 காசு இல்ல. சொல்றமா இல்லையா? இந்த மாதிரி நாளைக்கு மறுமையில் விசாரணை முடிந்து கடைசி கட்ட விசாரணைக்கு வருகின்ற பொழுது லட்சக்கணக்கான பூமி நிறைய நன்மைகளை கொண்டு வந்தவன் பூமி நிறைய நன்மைகளை சுமந்து கொண்டு தீமைகளை சுமந்து கொண்டு நரகத்துக்கு சென்றுடுவான். இவன் தான் முஃப்லிஸ் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டுறாங்க. செயல் எப்படிப்பட்ட செயல்? பெரிய செயலா? திருடுற அளவுக்குள்ள செய்யலா? திருடுன்னு சொன்னா இவன் திருடன் சொல்லுவோம். கேலி பேசுறவனையும் கேலி பேசுறான்னு சொல்லுவோம். கண்களுக்கு தெரியல. அத ரொம்ப சிம்பிளா எடுத்திருக்கிறோம். அந்த விஷயங்கள் நாளைக்கு நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கேலி பேசுவது கூட அல்லாஹ் தஆலா நமக்கு பதிவு வச்சுக்கிட்டு இருக்கிறான். நாளைக்கு விசாரணை பிடிச்சார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விசாரணை மற்றவங்களுடைய விசாரணை மாதிரி இருக்காது. நீ கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னா ஃபைனை கட்டிட்டு ஓடி வந்துடலாம். ஆர்டிஐக்கு போறேன்னு சொன்னா 500 ரூபாய் ஃபைனை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துடும். கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னா 500 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு வந்துடலாம். அல்லாஹ்வுடைய விசாரணை அப்படி கிடையாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உங்களுடைய ரட்சகனுடைய பிடி இரும்பு பிடி மாதிரி இருக்கும். அப்படி கடுமையா பிடிப்பா அல்லாஹ் தஆலா. இன்ச்சு கூட நகர முடியாது, தப்பிக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது. கண்ணுக்கு முன்னாடி அப்படி படம் போட்டு காட்டுவான். அந்த மாதிரி விஷயம், சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக ஒரு விஷயம், பொருளாதார விஷயம். இந்த கடன் வாங்குற விஷயம் இருக்கா இல்லையா? இந்த உலகத்தில் எங்க போனாலும் இதான் பிரச்சனை. கடன் கொடுத்தும் தர மாட்டாங்கண்ணா என்று
கடன்களுக்காக வேண்டி இன்னைக்கு சண்டை போடுறத பாக்குறோம். ஒவ்வொரு நாட்டிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா கடன் ஒவ்வொரு மனிதனும், நாடுகளை தூர விடுங்க, இஸ்லாமிய சகோதரர்களை சொல்லி கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி விட்டு திருப்பி கொடுக்கிறதுக்கு முடியல, கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், அதாவது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் கடன் வாங்கிட்டான் என்று சொன்னால் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்குறேன்னு சொன்னா அல்லாஹ்வே கொடுக்க வச்சிருவான். வாங்கும் போதே கொடுக்க கூட பாத்துக்கலாம், அந்த 4 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம், 100 ரூபாய் தானே எங்க ஓடிடுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடன் வாங்கினு சொன்னா கொடுக்கறதுக்கு மனசே வராது. நாம என்ன செய்யறோம், 100 ரூபாய் தானே அப்படி நாம நினைக்கிறோம். இதுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு தெரியுமா? இந்த கடனுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நஃப்சுல் முஃமின், ஒரு மூமினுடைய உயிர் இறந்ததற்கு பின்னால் மூமினுடைய உயிர் இருக்கா இல்லையா, முஅல்லகத்துன், தொங்க விடப்பட்டிருக்கின்றது. விசாரணை செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா. கடனோடு ஒரு மனிதன் மரணிக்கின்றான் என்று சொன்னால் அந்த கடன் அடைக்கப்படும் வரை அவனுக்கு எந்த விசாரணையும் கிடையாது, அப்படி தொங்க விடப்பட்டிருக்கின்றது என்று என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மையத்து வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறாங்க, இந்த மையத்திற்கு கடன் இருக்கின்றதா என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா கடன் இருக்குது. யார் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்? யாரும் பொறுப்பேற்கல. உங்களுடைய அந்த சகோதரருக்கு, உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வையுங்கள் என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொலை வைக்க மறுத்து விட்டு போன சம்பவங்களை நாம் ஹதீஸ்ல செய்ய முடிகின்றது, பார்க்க முடிகின்றது. அதே போல கடனுக்கு உள்ள விஷயங்கள்ல ஹைலைட்டான ஹதீஸ் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஜிஹாத் போரிலே மரணித்தவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் நேரடியா சொர்க்கம். அவர் எப்படி நேரடியா சொர்க்கம்? இல்ல தைன், கடனை தவிர. கடன் இருந்தது என்று சொன்னால் அந்த கடன் அடைக்கப்படுற வரைக்கும் அந்த சொர்க்கத்துக்கு என்ன செய்யறது தடையா இருக்கின்றது. யாருக்கு? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து விட்டு அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று மரணிக்கின்றார் அல்லவா, அப்படி மரணித்தவர் கூட கடன் அவருக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த சொர்க்கம் அவருக்கு தடையாக இருக்கின்றது. இந்த கடன் தடை விடுகின்றது, கடன் தடுக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய சம்பவ ஹதீஸ்களை நாம் என்ன செய்ய முடிகின்றது, ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகின்றது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, கடன் வாங்கிட்டேன்னு சொன்னா என்னமோ நம்ம ஆசை அடுத்த மாதம் வந்து கடன் வாங்கும் போது அலைவாங்க, பாய் போன் அடிச்சு, பாய் பாய் கஷ்டம், பாய் கஷ்டம், பாய் கஷ்டம் பாய்ன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 4 இடம் போன் அடிப்பாங்க. ரூபா வந்து என்ன செய்வான், கேட்பான், அங்க இருந்து அங்க கேட்பான், அங்க இருந்து அங்க கேட்பான், இவர்கிட்ட இல்லைன்னா அவர்கிட்ட கேட்பான், அவர்கிட்ட இல்லைன்னா இவர்கிட்ட கேட்பான், இப்படி சுத்தி சுத்தி வந்து என்ன செய்வாங்க, கடன் கேட்பான். ஆனா வாங்கிட்டேன்னு சொன்னா அவன் அலைஞ்சதை விட நம்ம அதிகமா அலைய வேண்டியது, அவன் அலைஞ்சதை விட நம்ம அதிகமா அவன்கிட்ட அலைய வேண்டியிருக்கு. என்னப்பா வாங்குறீ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, தரத்தனங்க போற, அந்த சம்பளம் போடட்டும், இந்த அதை செய்யட்டும், இந்த இதை செய்யட்டும், வீட்டுல கஷ்டமா போச்சு, இப்படி ஆகி போச்சு. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் கடன் வாங்குகின்றான் என்று சொன்னால் அவனிடத்துல 3 விஷயங்கள் குடிபெயர்ந்தது. திருப்பி கொடுத்தான்னா வேற விஷயம், திருப்பி கொடுக்கலன்னு சொன்னா கடன் வாங்கும் போது பொய் சொல்லுவான், திருப்பி கொடுக்கும் போது என்ன செய்வான், அதிகமான பொய்கள் சொல்லுவான், சாக்கு போக்கள் நிறைய சொல்லுவான், பொய் சொல்லுவான். அடுத்து வந்து வாக்குறுதி மீறுவான். முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் அவனிடத்தில் குடிபெயர்ந்து விடுகின்றது என்று என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பார்த்தா கடன் தானே அப்படின்னு நாம நினைக்கிறோம். மறுமையில வந்து என்னன்னு சொன்னா அந்த கடன் இல்லாம, கடன் அடைக்கப்படாத வரைக்கும் விசாரணையே கிடையாது, கிடையாது. விசாரணை இல்லாம எங்க முடியும்? மஹ்ஷர் மைதானத்துல அந்த வெயில்ல, சுடுகின்ற வெயில்ல இன்னைக்குள்ள வெயிலையும் அங்குள்ள வெயிலையும் ஒப்பிட முடியுமா? தலைக்கு மேல சூரியன் நிற்கும். அப்ப தலைக்கு மேல சூரியனை நிறுத்தி வைத்துக் கொண்டு கையில் அந்த ஏட்டோடு என்ன செய்வான், அல்லாஹ்விடத்துல ஓடுவான், இங்க ஓடுவான், அங்க ஓடுவான், இங்க ஓடுவான். யாரும் ஏறெடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டார்கள். அந்த கடனுக்கு அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கின்றது. அதை நாம என்ன செய்யக்கூடாது, சர்வசாதாரணம் எடுத்துக்கொள்ள கூடாது. 100 ரூபாய் 5 காசுகளா இருந்தாலும் கூட முறைப்படி அதற்கு அடைமானமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றதற்கு முன்பு தன்னுடைய வீட்டில் உலை போடுவதற்காக வேண்டி, கோதுமைக்காக வேண்டி, சில வார் கோதுமைகளுக்காக வேண்டி
தன்னுடைய கவசத்தை, இரும்பு கவசத்தை அடைமானமாக வைத்தார்கள். அது கடன் வாங்கல. பதிலுக்கு பதிலு, என்கிட்ட வாட்ச் இருக்குது, எனக்கு ஒரு 500 திரம்ஸ் இப்ப தேவைப்படுது, இந்த வாட்ச் 500 திரம்ஸ் மதிப்புடையதா இருக்குது, 500 ரூபாய் நம்ம வாங்குறதை விட அந்த வாட்ச் நீ வச்சுக்க, நான் திருப்பி தந்ததுக்கு பிறகு தந்தா போதும் என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால் நமக்கு நாம் கேரண்டி கொடுத்திருக்கிறோம். நாம் திருப்பி தராமல் இறந்து விட்டாலும் கூட என்னுடைய 500 ரூபாய் வாங்கி 500 ரூபாய்க்கு என்னுடைய வாட்ச் அங்கே பகரமாக இருக்கும், பதிலியாக இருக்கும், தப்பித்துக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கின்ற பொழுது அந்த அடைமான பொருளை திருப்பி செலுத்தாமலே, திருப்பி வாங்காமலேயே மரணித்த சம்பவங்களை எல்லாம் பார்க்க முடிகின்றது. என்ன காரணம்? தொழுகின்றார்கள். தொழுது முடித்த உடனே விறுவிறுவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதற்கு பின்னால் என்ன செய்வாங்க? பின்னால் ஓதக்கூடிய துஆக்களை ஓதுவாங்க, அதற்கு பின்னால் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் செய்து விட்டு தான் எழுந்து வீட்டுக்கு போவாங்க. அன்று தொழுகிறாங்க. தொழுது முடித்து விட்டு அடுத்த கணம் எழுந்து என்ன செய்யறாங்க? விறுவிறுவர் என்று வீட்டுக்கு செல்கின்றார்கள். வீட்டுக்கு போய் சில தங்கத்தை என்ன செய்யறாங்க? எடுத்து வர்றாங்க. சில பொருட்களை எடுத்து விட்டு வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்னடா வேகமா போறாங்க? வந்து சொல்றாங்க, ஒரு இரவு 2 இரவு இதை விட அதிகமான இரவுகள் அடுத்தவருடைய பொருள் என்னிடத்தில், இந்த ஊதுமையாவுக்கு தங்க இருக்குது, அடுத்தவருடைய பொருள் என்னிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் நான் பயப்படுறேன். என்ன காரணம்? அந்த நிலைமையில மரணிச்சுன்னு சொன்னா அடுத்தவருடைய பொருள் எங்கிட்ட இருக்குது, பயப்படுறாங்க. அப்ப அடுத்தவருடைய பொருள் எந்த பொருளா இருந்தாலும் சரிதான், 5 காசுகளா இருந்தாலும் சரிதான், அவருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதும் அவரிடத்திலிருந்து கடனாக பெறுகின்ற விஷயத்திலையுமே நாம கவனமா இருக்கணும். ஏன்? விசாரணை என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். இந்த உலகம் தப்பிச்சிடலாம், இந்த உலகத்துல யாரும் பாக்கலன்னு சொல்லி நாம என்ன செய்யலாம்? ஒரு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு பாக்கெட்ல இருந்து எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அனுமதி கேட்டு விட்டு எடுக்கணும். ஏன் இல்லை என்று சொன்னால் நாளைக்கு அங்க வந்து என்ன செய்வோம்? அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்மிடத்தில் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பேசுகின்ற வார்த்தைகள், அதே மாதிரி நண்பர்களிடத்தில் கேலிதானே என்று அவரிடத்தில் வாங்கக்கூடிய பழங்கள், டீ குடிக்கிறா இருந்தாலும் சொல்லுங்க, எதுக்கு வம்பு? 1 ரூபாய்க்கு டீ குடிக்கிறோமா கொடு, இல்ல நீ ஒரு நாளைக்கு வாங்கி குடிக்கிற, நாளைக்கு அவன் ஒரு நாளைக்கு வாங்கி கொடுக்கட்டும். இப்படி நாம் என்ன செய்யணும்? முடிந்த அளவிற்கு பகிர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான், நாளைக்கு விசாரணை இருக்கின்ற என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விசாரணையில் அங்கே இருந்து கொண்டு நஷ்டவாளியாக நாம் நரகத்திற்கு செல்வதை விட இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைகளை ஒழுங்காக அமைத்து நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அற்பமாக கருதி செய்யக்கூடிய சிறிய சிறிய தீமைகள் எவ்வளவு பெரிய பாவத்தை நமக்கு உண்டாக்கிறது அப்படிங்கிறத அருமையான முறையில நாசராவில் இருக்கு சொன்னாங்க. இந்த உரையில நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சந்தேகம் இருக்கக்கூடிய சகோதரர் வந்து நம்ம இப்ப சில அறிவிப்புகளுக்கு பிறகு நிகழ்ச்சியை முடிச்ச பிறகு அந்த சந்தேகத்தை கேட்டு தெரியப்படுத்திங்க இன்ஷா அல்லாஹ். நம்மளோட சகோதரர் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் படிச்ச சகோதரர் ஒரு ஆள் விஷயத்துல வந்து டிவி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் உள்ள சகோதரர் வந்து தெரிஞ்ச சகோதரர் வந்து நம்ம கிளையை தொடர்பு கொண்டுக்கிறோங்க. அவங்க சிவி உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி தரோம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு ஆள் விஷயத்துல வர்றாங்க. அவங்களுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வேலைகள் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க நம்மளுக்கு தெரியப்படுத்திங்க இன்ஷா அல்லாஹ். மற்றபடி ஏசி மெக்கானிக் படிச்ச ஒரு சகோதரர் விஷயத்துல இருக்காங்க. அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் தெரிஞ்ச சகோதரரும் கிளையை தொடர்பு கொண்டு அல்லாஹ் தஆலா அதற்கான கூலியை உங்களுக்கு தந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய கிளை நிகழ்ச்சிகளாக வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கக்கூடிய இந்த பயானை, இங்க நடக்கிற இதே பயானை போல வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் இதே இடத்துல இஷா தொழுகைக்கு பிறகு குர்ஆன் தப்சீர், குர்ஆன் வசனத்துக்கு ஒரு வசனத்துக்கு விளக்கு உரை கொடுத்துருக்காங்க. தலைமையில இருந்து வந்து நல்லா ஒரு விளக்கு உரை கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து அதனை வந்து பயனடைஞ்சுக்கிறோங்க. அது போக வியாழக்கிழமை குர்ஆன் ஓதுறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம். அதனை வந்து சகோதரர் வந்து கலந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை வந்து நம்ம ரூம் தாவா வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம கிளையின் சார்பாக நம்ம தெரிஞ்ச ஒரு சில ரூம்களுக்கு போனாலும் தெரியாத பல ரூம்கள் நமக்கு தெரியாத காரணத்தினால போகாமல் இருக்கிறோம். சகோதரர் உங்களுக்கு தெரிஞ்ச ரூம்களை, புதிய ரூம்களை எங்களுக்கு காட்டி தந்தீங்கன்னா அந்த ரூம்களுக்கு போய் நம்ம ஜமாத் சார்பில் தாவா செய்யறது தயாராக இருக்கிறோம். அதற்கான கூடிய அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்துருவோம். சார் அதையும் கேட்டுக்கொள்கிறோம்.
இப்போ துவாவை முடிச்சுக்கிறோம். சந்தேக ஒரு சகோதரர் இருந்து டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்குவோம் சார்.